நன்றி அம்மா. வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நற்செயல் துவங்க குருவே துணை. தீமைகள் விலக குருவே துணை. நன்மைகள் சேர குருவே துணை. இந்த உலகம் வளம் பெற, நலம் பெற, அமைதி பெற குருவே துணை. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. நார்வே, ஸ்கை நார்வே, டென்மார்க் சிறப்பாக தொண்டாற்றி இந்த இணையதளத்தில் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் காலையும் மாலையும் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், எனது இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். சிறப்பாக ஒரு தவம் இயற்றிய ஐயா அவர்களுக்கும், சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய ஒரு தலைப்பு, அருமையான ஒரு தலைப்பு, ஓது உணர்ந்து ஓது. இதுக்கு ஒரு குறள் ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். அதுக்கு பாத்தீங்கன்னா, ஓதி உணர்ந்தோம், படித்து புரிந்து கொண்டோம் என்று பொருள். பிறர் குறைத்தும், மற்றவர்களுக்கு விளக்கியது, நாம படிச்சத மற்றவர்களுக்கு விளக்கியது. தானடங்கா பேதையின், சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள், சுய கட்டுப்பாடு இல்லாத ஆணவம் நிறைந்தவர்கள். பேதையாரில், இவரை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. பேதையார் இல், இவரை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த மாதிரி அர்த்தம். இதோட சாராம்சம் பாத்தீங்கன்னா, அறிவும் கற்பித்தலும் மட்டும் போதாது என்பதை பற்றி உணர்த்துறதுதான் இந்த குறள். அறிவும் கற்பித்தலும் மட்டும் போதாது. உண்மையான ஞானம் ஒருவர் அறிந்ததை செயல்படுத்துவதிலும் சுய கட்டுப்பாடு கொண்டிருப்பதில் தான் உள்ளது. அதாவது அறிந்ததை செயல்படுத்தணும். நாம நல்லா படிச்சுட்டு பிறருக்கு போதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, உணர்ந்து ஓதணும். அந்த உணர்ந்து ஓதுறதுலதான் பிறருக்கு போய் ஒரு நன்மை போய் சேருமே தவிர, உணராத போதிக்கும் ஒவ்வொரு செயலும் எந்த ஆன்மாங்களுக்குமே ஒரு நன்மையை போய் அது சேரவே சேராது. அதுக்குதான் சுய கட்டுப்பாடு கொண்டிருப்பதிலும் நான் போதிக்கிறதா நான் கற்றதை கடைபிடிக்கணும். அதாவது அந்த சுய கட்டுப்பாடுன்றது கற்றல், கடைபிடித்தல், அதுக்கப்புறம் கற்பித்தல். அந்த சுய கட்டுப்பாடுன்றதுதான் ஒரு ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு எல்லாத்துலயுமே அடங்கிடும். சாமி ஒழுக்கத்துக்கு எவ்வளவு டெபினிஷன் கொடுத்திருக்காருன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? எண்ணம் சொல் செயலால யாருக்கும் எந்த துன்பமும் தரவிக்காத ஒரு செயல் எல்லாமே ஒழுக்கம் தான். அப்ப சுய கட்டுப்பாடு கொண்டிருப்பதிலும் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றல், படிச்சோம், அதை கடைபிடிச்ச பிறகு நம்ம கற்பிக்கணும். கடைபிடிக்காத ஒரு விஷயத்த கற்பிக்கிறது பெரிய, அது நம்ம மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சாமிஜி பாத்தீங்கன்னா, இறைநிலை விளக்கத்துக்கே வாங்க, அவர் எல்லாத்தையும் மக்களுக்காக எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய பயிற்சி முறையா நிறைய கொடுத்தாரு. ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டத, அவர் பயிற்சி முறைகளை எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்காம, அவருடைய பயிற்சி முறைகளும் சரி, தத்துவ முறைகளும் சரி, இறைநிலை விளக்கத்துக்கு அவர் கொடுத்த டெபினிஷனும் சரி, எல்லாமே அவர் சும்மா கொடுக்கல, அவர் செஞ்சாரு. அவர் செய்ய போய்தான் இன்னைக்கு இது உலகம் முழுக்க இந்த மார்க்கம் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருடைய கருமையத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உணர்ந்து வாழ்ந்தது. அவரு எதுவுமே செய்யாத, இதுக்கு எல்லாருக்கும் நான் படிச்சதை நான் கண்டுபிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா இதை எதுவுமே அவர் ஃபாலோ பண்ணாத ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருந்தாருன்னா அவர் மகானாக மாறி இருக்கவே முடியாது. இந்த இயக்கம் இன்னைக்கு அவரு இல்லைன்னா கூட இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்குன்னா, அவர் வெறும் ஓதல, உணர்ந்து ஓதனார். அவரு கடைபிடிச்சாரு. அவர் கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும்
அவரு ஃபாலோ பண்ணாரு. அவரு ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லார் கருமயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி, அவரு இல்லன்னா கூட இந்த இயக்கம் எவ்வளவோ பேரு நானெல்லாம் கூட சரி, நம்மள 3/4 பேர் இன்னைக்கு வேதாந்தத்துல இருக்கவங்க சாமியே நேர்ல பார்த்ததே கிடையாது நாமெல்லாம். பார்க்கலன்ற ஏக்கமும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா, அவரு குரு குரு குருன்னு இவ்ளோ ஏங்குறோமே நம்ம அவர. அவருக்காக அவரு 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 அவர பத்தி கேட்ட விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்கணும்னா கூட அவ்வளவு நம்மளோட ஆன்மா ஏங்குது. இந்த உயிருக்கு வந்து அவ்வளவு ஆசைப்படுதே அவர பத்தி சொல்லணும் கேட்க எப்படி? உணர்ந்து ஓதுனாரு. அது எல்லாருடைய கருமையத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அது எல்லாம் தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகன்னு எல்லாருடைய கருமத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி? அதனாலதான் நம்ம குரு மேல இவ்வளவு ஒரு ஈடுபாடோட நம்ம இருக்கிறோம். அவர் உணர்ந்து ஓதுனதால் தான். சும்மா உணராம அவர் எந்த விஷயத்தையும் அவரு கடைப்பிடிக்காம குடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வேதாத்திரியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. உணர்ந்து ஓதுனார். பயிற்சியை எல்லாருக்கும் மட்டும் குடுக்கல. அவரு செஞ்சாரு. அவரு கடைபிடித்தார். இந்த இறைநிலைய பத்தி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் கூட அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்போடைய வகையில உணர்ந்து அவரு மட்டும் அத தவத்துல அவர் பார்த்த ஒரு விஷயத்த அவர் உயரமே இல்லாத படிச்சுட்டே எல்லாத்தையும் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அவர் அந்த இறைநிலை விளக்கம் வந்து படிச்ச மட்டும் சொல்லல. அவரு வந்து அ அவர் பாட்டுலயே வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு இறைவணக்கத்துல. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் போனேன். நான் நிறைய விஷயங்கள படிச்சேன். நான் படிச்சு நான் தவம் பண்ணேன். இறைநிலையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அத நான் தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிபிக்கா நிரூபிச்சேன். நான் சொன்னதுனால நீ பண்ணக்கூடாது. நீ நீ உணரணும். நீ உணராமல் நீ உணராத ஒரு விஷயம் உன்கிட்டயே ஒரு நல்ல மாற்றத்த குடுக்காதபோது, நீ எப்படி இந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு போய் போதிப்ப? இந்த வேதாத்திரத்தையே புரொஃபசர்கிட்ட ஒப்படைச்சார். அன்னைக்கு வந்து அம்மா கேக்குறாங்க. ஒருத்தர் வந்து சாமிஜி கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு குழந்தைங்க இல்லையான்னு. எங்களுக்கு இல்லன்னு அந்த ஐயா சொல்லும்போது, அம்மா என்ன சொன்னாங்க, நம்மளுக்கா இவ்ளோ குழந்தைகள் இருக்கேன்னாரு. நம்ம கொள்கைகளை பரப்புவதற்கு இவ்வளவு அந்த குழந்தைகள் இருக்குங்கன்னு சொன்னாங்க. எப்படி பரப்புவோம்? நாம உணராத ஒரு விஷயத்த மத்தவங்களோட கருமையத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்க நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? உணராத ஒருவர்கள் பேசுபவர்கள் உயிரில்லாத வார்த்தையா இருக்கும். அது போய் ஒரு கருமையத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போ உணர்ந்து பேசும் ஒண்ணுதான் ஒருத்தரோட கருமையத்துல போய் குத்தும். திருப்பி திருப்பி அந்த தவற நம்ம செய்யும் பொழுது அகத்தாய்வுல தவற செய்யும் போது நம்ம தலையில இருந்தே கொட்டுற மாதிரி அந்த தவறு திருப்பி செய்யாத அளவுக்கு இருக்கும். அப்போ உணராத நம்ம கேள்வி ஞானத்துல மட்டும் எது நாம உணர்ந்த நாம ஓதுல நாம படிச்ச ஒரு விஷயத்த நாம கடைப்பிடிச்சுதான் அதுக்கப்புறம் கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு நல்ல மாற்றத்தை அது நமக்குள்ளேயும் நம்ம கருமத்தில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவங்களுக்கும் ஒரு கருமயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் நான் குருவுக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டு. நான் குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான சேவை, உண்மையான தொண்டு. அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல பேரு. ஏன்னா நம்ம நம்ம பிறந்த உடனே நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அப்பா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க பாரு. அப்படிதான் சொல்லுவாங்க. சமுதாயத்துல யார் எந்த குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க. ஆனா என்னைக்கு ஒரு குருவை பிடிச்சு ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டோமோ, நாம எந்த ஒரு தவறு செய்தாலும் அது குருவுக்கு போய்தான் சேரும். அந்த அமைப்புல இருக்கிற இவங்களா இப்படி இருக்காங்க, இப்படி அப்படி இருக்காங்கன்னா அது குரு துரோகம் ஆயிடாதா? அப்போ நாம கத்துக்கிட்ட ஒவ்வொரு தத்துவங்களும் சரி, பயிற்சி முறைகளும் சரி, தவ முறைகளும் சரி, நாம கட்டாயம் கடைபிடித்தால்தான் அத உணர்ந்தாதான் அத உணர்வு பூர்வமாக ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். இல்லை என்றால் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாத மனிதர்கள் பேசும் ஒரு வார்த்தை இன்னொருத்தவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் எவ்வளவு அழகா குறள சொல்லுவார். தானடங்கா பேதையின் ஆணவமா அது. நீ இவ்வளவு அதாவது அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய பேரரசர். நிறைய சாதனைகள் பண்ணி நிறைய நாட்டை வந்து வென்றிருக்கிறாரு. நிறைய புக்ஸுங்களை எழுதியிருக்காரு. தவத்தை பத்தி நிறைய புக்ஸுகளை எழுதியிருக்காரு. ஆன்மீகத்தை பத்தி நிறைய புக்ஸுங்களை எழுதியிருக்கிறாரு. எல்லாத்துலயும் ஒரு சிறந்த ஒரு பேரரசர். அவரு ஆட்சி அவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சியும் பண்ணாரு. எல்லாம் பண்ணாரு. அவ்வளவு டேலண்ட் பர்சன். நான் சுருக்கமாவே சொல்றேன். நமக்கு 1/2 டைம் இருக்கனால.
அவ்வளவு ஒரு டேலண்ட் பர்சனான ஒரு நல்ல ஒரு அரசர் லாஸ்ட்ல என்ன பண்ணாரு, நமக்கு அப்புறம் இந்த ஆட்சி நம்மளோட போயிடாம நம்ம வம்சத்துல சேர்ந்தவங்களுக்கே வரணும்ட்டு தன்னனுக்கு அப்புறம் தனக்கு ஈடான ஒரு திறமையான இருப்பவருக்கு இந்த ஆட்சி போய் சேரணும் என்று நினைக்காமல் தன்னுடைய மகனை அந்த ஆட்சியில உட்கார வைக்கிறார். இவருக்கு இருக்கிற டேலண்ட் ஒண்ணு கூட கிடையாது. இதுதான் தானடங்கா பேதையின் ஆணவம். நமக்கு கிடைச்ச இந்த பேரு, புகழு, செல்வாக்கு இதெல்லாம் நமக்கு அப்புறம் நம்ம சந்ததி தான். ஓதி உணர்ந்திருந்தாருன்னா இப்படி அவர் இருந்திருப்பாருங்களா? இவ்வளவு டேலண்ட் இருந்து என்ன அர்த்தம்? அதாவது தனக்கு கிடைச்ச இந்த பேரு, புகழு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் தனக்கு அப்புறம் தான் வம்சத்துக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரே தவிர இது இன்னொருத்தருக்கு ஆட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா இவருடைய வம்சத்தை நினைச்ச இவரை நம்பி எவ்வளவு மக்கள் இருக்கு, இவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சாரா? இதுதான் சொல்லுவாங்க, உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு. உணரக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், இவங்கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்தா இவன் சிக்கல் இவரை நம்பி இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அந்த உணர்வு இல்லையே. ஆணவம் தான் இருந்தது. தான் நமக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த வாரிசு தான் ஆட்சி பண்ண. அவனுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு, தன்னுடைய மகனுடைய பத்தி நமக்கு தெரியாதா? அவனை கொடுத்தா இவனை நம்பி இவ்வளவு பேரு, நம்மளுடைய பேர் என்ன ஆகும், நம்ம புகழ் என்ன ஆகும், நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆகும், இவனை நம்பி இவ்வளவு உயிர்கள் வாழுது, இது என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாரா? அப்ப தான் என்ற செருக்கு, ஆணவம், உணராத அவன் படித்த ஒவ்வொன்றும் பாருங்க இன்னொரு உயிரை பற்றி கவலைப்படாது. இன்னொரு உயிரை பற்றி கவலைப்படாது. ஆணவம்ன்றது அதுதான் அது. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவர் மகன்கிட்ட அந்த ஆட்சியை கொடுத்தாரு. இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு. வாரிசுகள் எல்லாம் நம்மளுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு பெரிய பேரு, புகழ் இதெல்லாம் இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கவா? இத நம்மளோட வாரிசு, அடுத்த வாரிசு இதை அனுபவிக்கணும், நம்ம அடுத்த வாரிசு அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, என்ன இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லையே. ஏன்னா அவங்கள பற்றி மட்டும்தான் நினைச்சாங்க. இதுதான் ஆணவம் என்பது. இவங்களை நம்பி இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நல்லது சேரணும் என்பதை பத்தி யாருமே நினைக்கல. அப்போ இப்படி நினைக்காதவங்க எல்லாம் யாரு? உணராதவர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தை அவங்களால கேள்வி கேட்க முடியும், நல்ல பதில் சொல்ல முடியும். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை தத்துவமா பேசும் தத்துவங்கள்ல பலன் இருக்காது, அதுல உயிர் இருக்காது. ஏன்னா அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் என்ற ஒரு வரல அந்த அன்பு என்பது அவர்களிடம் இருக்காது, ஆணவம் மட்டுமே இருக்கும். அதனாலதான் நீ உணர்ந்து படிச்சா போதாது, உணர்ந்து ஓது, நீ ஃபீல் பண்ணு. இப்போ ஒரு 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 தாய்க்குதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு டெலிவரியோட கஷ்டம் அம்மாவோட பொண்ணுகளுடைய கஷ்டம் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த டெலிவரியோட வேதனை எல்லாம் ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு தாய் அவங்க மக நாளைக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது எவ்வளவு துன்பம் அனுபவிக்கும்ன்றத அம்மா தான் பதறுவா. ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குதான் அந்த வலி வேதனை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுதான் நாம உணரணும். எனக்கு ஒரு அடிப்பட்ட என் வாழ்க்கையில நான் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் நான் இப்படித்தானே துடிச்சேன், இந்த கஷ்டம் இன்னொருத்தனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் அன்பும் கருணையும். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இதுதான் எண்ணம் சொல் செயல தூய்மையா இருக்கிறது. நான் எப்படி அடுத்தவங்க எப்படின்னா போட்டோம், என்னுடைய பேரு புகழெல்லாம் எனக்கு என் வம்சத்துக்கு தான் போகணும். இது ஆணவம். அதனாலதான் சொல்றாங்க, நீ எவ்வளவு நல்ல விஷயத்த படிச்சாலும் நீ படி, அத நீ படிச்சதை மட்டும் போட்டாலும் நீ முதல்ல ஃபாலோ பண்ணு, நீ முதல்ல கடைப்பிடி அப்படின்னு சொல்றது. இப்போ மன்றத்துல கூட சேரது வரும்போது, உங்க மன்றத்துல எப்படி இவ்வளவு பேர் வராங்க, நீங்க சொன்னா மட்டும்தான் அவங்க உடனே ஜாயின் பண்ணிடுறாங்க, நாங்க இவ்வளவு நேரம் பேசணும் அவங்க இப்ப ஜாயின் பண்றது கூட யோசிக்கிறாங்கன்னா, ஒரு மன்றம் நடத்துபவர்களாக இருந்தால் கூட காலையில் உடலுக்கு செய்ய வேண்டிய பயிற்சி, மனதுக்கு செய்ய வேண்டிய பயிற்சி, உயிருக்கு செய்ய வேண்டிய பயிற்சியும் முறையாக செய்து, நம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் செய்து, நாம் கேட்ட தத்துவப்படி கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணி வாழ்த்துறவங்களுக்கு கரெக்டா இவங்க சொன்னாலே சேர்ந்துருவாங்க. இவங்க கிட்ட கிடைக்கிற அந்த மாற்றம், இவர்கள் சொன்னாலே இவங்க மாற்ற பார்த்தும் சேர்ந்துருவாங்க. இவங்க பேசினாலே மன்றத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை நடத்துவர்கள் அதை கரெக்டாக கடைபிடிப்பவர்களாக இருக்கணும். எங்க மன்றத்துக்கு வாங்க, நீங்க இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு இது நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு நாமளே அவங்க முன்னாடி எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணா அந்த வார்த்தைக்கு உயிர் இல்லை. அவர்கள் பேசக்கூடிய எண்ணம், சொல், செயல் எதுலையுமே உணர்வான ஒரு உயிர் இல்லாத
அன்பு இல்லாத ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு எப்படி மற்றவர்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்க சொன்னா எப்படி மத்தவங்க கிட்ட கேட்பாங்க? முதல்ல கேட்கவே மாட்டாங்க. சாமிஜி கிட்ட போய் ஒருத்தர் சாமிஜிக்கு கேசரின்னா ரொம்ப 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 பிடிக்குங்களாம் சாமிஜிக்கு. அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு அம்மா கலர் பவுடர் எல்லாம் போட்டு கேசரி எடுத்துட்டு போறாங்க. அவரு அதை சாப்பிடல. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. ஏன் ஐயா உங்களுக்கு கேசரி பிடிக்கும் தானே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை நீ கலர் பவுடர் போட்டமா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. மறுநாள் அந்த அம்மா கலர் பவுடர் போடாம வெள்ளையா இருக்கிற கேசரி எடுத்துட்டு கொடுத்தாங்க. அது அப்படியே யாருக்கும் கொடுக்காதே அவ்வளவு அழகா சாப்பிட்டாரு. அப்ப சுத்தி இருக்கவங்க கேக்குறாங்க, நேத்து கொடுத்ததை ஏன் சாப்பிடணும், அதை எதுக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்கணும். அதை மட்டும் எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்குதான் நான் மகராசனம்ன்ற ஒண்ணு கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்க செஞ்சுட்டுனாலே போதும், அது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில கொண்டுடும். சரி, அப்ப நீங்களும் தானே மகராசனம் செய்றீங்க, அதை நீங்களும் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, தவறுகளை செய்து கொண்டே ஒருவர் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்பர். நான் ஒருத்தன் போதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறேன், நானே அந்த தவறை செஞ்சேனாக்கா இப்ப இனிமேல் நீங்க கலர் போடுற இதுவோ சாப்பிட மாட்டீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்பதான் உங்களுக்கு அது தெரியுது. ஆனா அது எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்ச நானே அதை செய்யக்கூடாது. அதை செஞ்சேன்னா நான் இப்ப ஒருத்தர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க முதல்ல. இப்போ இனிமேல் நீங்களே அந்த மாதிரி சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறாரு அவரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பர். போதிக்கிறவன் முதல்ல கரெக்டா இருக்கணும்ன்றாரு சாமிஜி. அதனாலதான் அவங்க அன்பால செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நான் வேண்டாம்னு திருப்பி அனுப்ப முடியாது. உங்களுக்கு அதனால உங்களுக்கு எந்த எஃபெக்ட் இனிமேல் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல, ஏன்னா நானே உங்க முன்னாடி சாப்பிடல. இப்போ உங்களுக்கு உங்க கருமயத்துல நல்ல உணவு, நம்மளும் அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் செய்யல, நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்ப உணர்ந்த ஒரு விஷயத்தை நாம கொடுக்கக்கூடிய ஒண்ணு வெறும் கற்பித்தல் மட்டும் போடாது, கடைபிடிக்கணும். அதுதான் ஒரு ஒழுக்கம் என்பது நாம கற்பித்தல ஒவ்வொன்றும் நாம கடைப்பிடிக்கணும். அதுதான் ஒருத்தரோட நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை சாமிஜி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாருன்னா நம்ம கடைப்பிடித்து அதை கொடுத்தா இந்நேரம் வேதாத்திரியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1% அளவுக்கு தான் உயர்ந்திருக்குன்றாங்க. இத நம்ம கடைப்பிடிச்சு ஓதுறவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தாக்கா இதோட பர்சன்டேஜ் லெவல் இன்னும் வேதாத்திரம் உலகெங்கும் இன்னும் சிறப்பாக பரவும். அப்ப கற்பித்தல் என்ற அந்த சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் வெறும் ஓதுவதில் மட்டும் இல்லாமல் உணர்ந்து ஓதணும். உணர்ந்து ஓதுவது என்பது நாம முதல்ல கடைபிடித்து அந்த விஷயத்த சொல்லணும். இல்லைன்னா படிப்பது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா அப்படின்னு பாருங்க நம்ம வீட்டு பெரியவங்க. அந்த மாதிரி போயிரும் அந்த விஷயம் இல்லைங்களா? அதாவது இறைநிலை விளக்கத்தை கூட சாமிஜி எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்தாரு. சயின்டிபிக்கா புரியுற மாதிரி எந்த அளவுக்கு உணர்ந்து அவர் கொடுத்தாரு. உணர்ந்ததாலதான் அவர் நமக்கு அவ்வளவு தூரம் போதிக்க முடியும். சயின்டிபிக்கா நமக்கு அழகா என்ன பண்ணாரு, விளக்கமா நிரூபிச்சு நமக்கு கொடுக்கிறாரு. உணராதவரா இருந்தா அதை சயின்டிபிக்கா எல்லாரும் போதிக்க முடியல. இதை யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் உணர்ந்து எவ்வளவு அழகா நமக்கு இடைநிலை விளக்கம் இவ்வளவுதான்றத ஒரு படிக்காத பாமரனை கூட புரியுற அளவுக்கு எவ்வளவு உணர்ந்து இருந்தாருன்னா அதை எளிமைப்படுத்தி வேற கொடுத்திருப்பாருன்ற பாருங்க. இது சாதாரண விஷயமே இல்லை. நம்ம கண்ட கனவே மறுநாள் எழுந்துச்சு நேற்று கண்ட கனவை சொல்றதுக்கே யோசிக்கிறோம் நம்ம. இது சாதாரண விஷயமே இல்லை. அவர் உணர்ந்ததாலதான் அவரால் ஓத முடிஞ்சது. அதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அவரால் ஒப்பிக்கவும் முடிஞ்சது. அது ஒரு நாள் ஒரு பெரிய ராஜா அவருடைய அரசவையில போய் அவரு ராஜாக்கு ஒரு 3 கொஸ்டின். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா அவர் எந்த திசைய எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, இருக்கிறாரா இல்லையா, எங்க இருக்கிறாரு, எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ள எழுந்த கொஸ்டின். இது அவர் அரசவையில இருந்தவங்க கிட்ட கேக்குறாங்க, அறிஞர்கள் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே கரெக்டா பதில் சொல்லுமா. அதுல ஒரு டேலண்டான ஒரு அறிஞர்கிட்ட இதுக்கு நீ விடை எனக்கு கொடுத்தே ஆகணும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்க இருக்கிறாரு, எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதை நீ எனக்கு சொல்லு. நீதான் கடவுளை பத்திலாம் அவ்வளவு கவிகள் சொல்ற, அப்ப எவ்வளவு உணர்ந்திருப்பா, அதுக்கான கரெக்டான பதில் எனக்கு சொல்லணும். அவருக்காக சொல்லலைனாக்கா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. அப்பனா நீ பொய்யாதான் இவ்வளவும் கொடுத்திருக்கிற, நீ உணராத ஒரு விஷயத்த எப்படி அப்ப உண்மையாக நீ எல்லா விஷயத்துக்கும் இவ்வளவு பாடல்கள்லாம் எழுதி எனக்கு கொடுத்த.
அப்ப நீ உணர்ந்து கொடுக்கலன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் பொய்யா நீ பல கவிகளை எனக்கு பொய்யா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை தான் சொல்லிட்டாரு. அவர் வீட்டுல வந்து யோசிக்கிறாரு. கடவுள் எங்க இருக்கிறாரு? ஒரு இடத்துல கைலாயத்துல இருக்கிறான்றாங்க, ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாருன்றாங்க, ஒருத்தர் மசூதியில இருக்கிறாருன்றாரு, இன்னொருத்தர் வந்து என்னன்றாரு சர்ச்சில் இருக்கிறான்றாரு, இன்னொருத்தர் சூரிய குடும்பம் தான்றாரு. யாரு கடவுள்டா? அவர் உணரல. உணர்ந்திருந்தாருன்னா எது தெய்வம் தெரிஞ்சிருக்குமா? ஆனா சாமி நமக்கு சொல்லிட்டாரு இல்லையா, சுத்த வெளிதானே நம்ம பழிச்சு சொல்லுவோம். நாம உணர்ந்தது வேற, ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு அது தெரியல. எந்த பக்கம் எதை சொல்றது, இல்ல எந்த திசையை பாக்குறது? அறுபடை வீட்லயும் ஒண்ணு ஒரு திசையை பாத்துட்டு இருக்குது முருகரு. ஒரு திசையில ஒரு கோயில்ல ஒரு திசையை பாத்துட்டு இருக்க. எந்த திசைன்னு சொல்றது? அது என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நான் எதை சொல்றது? அது எல்லாமே அதுதான் செய்து எல்லாத்தையும் பாத்துதுன்னாக்கா அவர் ஒத்துக்க மாட்டாரு. பர்ஃபெக்டா அது என்ன வேலை செய்யுதுன்றத ஒரு வார்த்தையில வேற சொல்லியிருக்காருன்னு அவர் புலம்புறாரு. வீட்டுல வந்து தள்ளாடுறாரு. யோசிச்சு அவரால் பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு அவரு மறுநாள் அரண்மனைக்கு போனோம். கிளம்புறாங்க. அவங்க பொண்ணு கூப்பிடுறா. ஒரு 12 வயசு பொண்ணு, சின்ன குழந்தை. அந்த குழந்தை கூப்பிடுறா, அப்பா என்னப்பா எங்கப்பா போறேன்னு. ஐயோ நானே மன கலங்கத்துல போறேன், நீ வேற போகும்போதே கூப்பிடுறியாமா அபசகுணம் மாதிரி அப்படின்றாரு. என்னப்பா ஆச்சு? நீ சாப்பிடாதே போறியே, சாப்பிட்டு போப்பான்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்றாரு. அவரு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்றாரு. என்னப்பா வருத்தம் சொல்லுங்கன்னா, அதை சொன்னா நீ என்ன செய்யவா போறன்றாரு. இல்லப்பா சொல்லுப்பா அப்படிங்கிற. அவங்க வந்து ராஜா சொன்னதெல்லாம் சொல்றாரு. இவ்வளவுதானா? இதுக்கா நீ இவ்வளவு குழம்பி போயிருக்க? நீ வீட்டுல இரு, நான் போய் பேசிட்டு வரேன் ராஜாட்ட, நான் பதில் சொல்லிட்டு வரேன்றாங்க. அம்மா போனானா நீ தப்பா பேசிட்டனாக்கா எனக்கே இதுக்கு ஆன்சர் தெரியல, உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்கன்னா. இல்ல இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இல்ல, நானே போய் பதில் சொல்றேன்னு அந்த பொண்ணு போகுது அரண்மனைக்கு. ராஜா கேக்குறாரு, நீ யாரம்மானா நான் அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்றாங்க. அவரு எங்கன்னாக்கா, நீங்க ஏதோ 3 கொஸ்டின் கேட்டீங்களா, அந்த சின்ன கொஸ்டினுக்கு அவரு போய் எதுக்கு பதில் சொல்லிட்டு, அதுக்கு நானே சொல்றேன் அப்படின்றாரு. அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 கொஸ்டின் தான், 30 கொஸ்டின் கூட கேளுங்க நான் ஆன்சர் சொல்றேங்குது அந்த பொண்ணு. இந்த சின்னதுக்கு போய் அப்பா எதுக்கு வருவானே, அவர் வேண்டான்றதுதான் நான் பதில் சொல்ல வந்தேன் அவர் அப்படின்னு சொல்றது அந்த பொண்ணு. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? எங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னாக்கா ஒரு பெரிய பாத்திரத்துல 100 லிட்டர் பாலை எடுத்துன்னு வந்து ஊத்துங்கன்றாங்க. பாலை எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க. ஊத்துனாக்கா பால் நெய் எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. பால்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த பால்குள்ளதானே நெய் இருக்கு. ஆமா அதுக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி எடுக்க முடியும்? இத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. பார்க்க முடியாதுமா, அது சூடா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க நெய் வந்து உருக்குனாதான் வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்க நெய் நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் குண்டலினி மகா சக்தியை எழுப்பி அது மேலுக்கு வரும்போது நாம தவம் ஏற்றும் போது கடவுள் எங்கும் நீக்கமர இருக்கிறார். அங்கிங்க எனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை நாம அப்பதான் உணர முடியும். இப்ப இதுக்கு இந்த பால்குள்ளதான் நெய் இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியல, அதை உருக்குனாதான் தெரியும். அதை சூடு ஏத்துனாதானே தெரியும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்க மகாசக்தி குண்டலி மகாசக்தியை தட்டி மேல ஒரு குருவின் துணையோடு எழுப்பும் போது கடவுளோட ரகசியத்தை நாமளே தெரிந்து கொள்வோம். இந்த பாலுக்குள்ள நெய் எங்க ஒதுங்கி இருக்கும்ன்றீங்க? இல்லம்மா, எல்லா பால் உள்ள எல்லா இடத்துலயும் தான் அந்த நெய் கலந்துக்கும். அதே மாதிரிதான் அங்குங்கெனாதபடி எங்க பிரகாசமாக நீக்கமான இறைவன் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறாரு அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்ப அவன் இல்லாத இடமே இல்லை. அவனை நீ உணரணும்னாக்க ஒருமுகம் படுத்தப்பட்ட மனதால் தான் உணர முடியும். அந்த உணர்வு பூர்வம் எங்க வந்து ஒரு குரு மூலியம் குண்டலி சக்தியை எழுப்பி நீ உன் மனதை அகநோக்கி திருப்பும் போது அவன் உன்னுள்ளியும் நிறைந்திருக்கிறார், நீக்கமுறை எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அப்போ அதை ஃபீல் பண்ணா, நான் சொன்னா ஃபீல் பண்ண முடியாது, நீ ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னே சொல்லிடுச்சு அந்த பொண்ணுகிட்ட, அவர் ராஜா கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா, கடவுள் எந்த திசையை பார்த்து இருக்கிறாருன்னு தானே கேட்டீங்க. ஒரு கேண்டில் எடுத்துன்னு வந்து இங்க மேஜையில ஏத்துங்க, ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துன்னு வந்து ஏத்துறாங்க. ஏத்துனா இது இப்ப எந்த திசையை மாத்தி எரியுது? என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லா பக்கமும் தான் திசை இருக்கு, ஒரே பக்கம் தான் அது எரியுது. எல்லா பக்கம் திசையில இருந்தா பாத்து அதே மாதிரிதான் இறைநிலை. இந்த திசை அந்த திசைன்னு இல்லை, எல்லா திசையிலும் இருக்குது, எல்லா பொருள்களையும் இருக்குது, எல்லா ஜட பொருள்களையும் இருக்குது அப்படின்னு அதுக்கும் ஆன்சர் சொல்லுது. மூணாவதா அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கோபுரத்துல இருக்கிறவங்களா குப்பையில வச்சுக்கிட்டு இருக்காரு, குப்பையில இருக்கிறவங்களா கோபுரத்துல வச்சுட்டு இருக்காரு. என்னம்மா அப்படி சொல்றேன்னா,
அவர் செய்த செயலுக்கேற்ற விளைவை இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை அற்புதமாக அந்த பொண்ணு அவர்களுக்கு விளக்கி. செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பதுதான் இறைவன். அப்ப நீங்க உணர்ந்து ஒரு விஷயத்தை ஓதுனீங்கன்னாக்கா எப்படி கொடுப்போம்? செயலுக்கேற்ற விளைவு நமக்குன்னும் போது அந்த தத்துவத்தை முதல் நாம தத்துவவாதிகளாக மாறி நம்ம ஒருத்தர் கொடுக்கும் போது செயலுக்கேற்ற விளைவு ஒண்ணு இருக்குன்ற ஒரு பயம் வந்து அவங்களும் அந்த தத்துவத்தை கடைபிடிப்பவர்களாக மாறுவாள். இறைவன் வந்து செயலுக்கேற்ற விளைவு எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு அவன் அனுபவிச்சேதான் தீக்கணும். வேற வழியே கிடையாது. யாரும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை அததான் இறைவன் செயலுக்கேற்ற விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அததான் அவருடைய வேலை அப்படின்றத அந்த பொண்ணு உணர்வு. எப்படி அவர் அப்பா உணராத ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு உணர்ந்ததாலதான் நீ 3 கொஸ்டின் நான் 30 கொஸ்டின் கேட்டா கூட நான் ஆன்சர் சொல்லுவேன். அந்த பொண்ணு உணர்ந்ததாலதான் இதை போதிக்க முடிஞ்சது. உணராதவர்களால் அதுக்கான சரியான பதிலை கொடுக்கவே முடியாது. அவர்கள் பேசும் தத்துவத்திலும் பலன் இருக்காது. சாஞ்சி அதனால நம்ம உணர்ந்து ஓதணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உணர்ந்து ஓதும் போதுதான் அந்த ஒரு வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. உயிர் இல்லாத ஒரு வார்த்தை உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தையாக அங்க வராது. அது இன்னொருத்தர்கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை அதை ஏற்படுத்தும். அப்போ உணர்ந்து திருந்தணும். நம்ம ஐயோ செயலுக்கேற்ற ஒரு இருக்குன்னா நான் கட்டுறதோட இல்லாம அதை உணர்ந்து ஓதணும். நான் முதல்ல கடைபிடிச்சுதான் இதை எல்லாருக்கும் நான் சொல்லணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப அழுத்த திருத்தம். அப்பதான் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமா நம்ம இதுல ரொம்ப விழிப்பு நிலையோட இருக்கணும். சாமிஜி உணர்ந்து திருந்துன்னு ஒரு கவி சொல்லியிருக்காரு. பெருந்துன்பம் உனக்கோ பிறருக்கோ உன்னால் வந்தால் வருந்து நீ முயற்சி செய் வழிகான் ஈடாற்றிட திருந்திடு பிறரையும் திருத்திடு உலகுக்கு விருந்திடு நல்வாழ்வின் வித்தாம் இவ்வொழுக்கத்தால். இதுதான் சுய கட்டுப்பாடு. நல்வாழ்வின் வித்தாம் இவ்வொழுக்கத்தால். பெருந்துன்பம் என்பது உடல் உயிர் மனதுக்கு பொருந்தாத ஒரு உணர்வு. உடல் துன்பம் என்பது வலி நோய் இதெல்லாம். மன துன்பம் என்பது அறிவின் குறைபாட்டால் இயற்கை நீருக்கு சமுதாய நீருக்கு முரண்பட்டு வாழும் ஒரு விளைவுதான் மனதுக்கு ஏற்படும் ஒரு பொருந்தா உணர்வு. சாஞ்சி சொல்றதுக்கு இப்போ சமீபத்துல மன துன்பத்துக்கு வந்து ஒரு இயற்கையோட இதுவை ஏத்துக்கணும். இல்ல அது கூட ஃபைட் பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயத்துல இதுதான்ன்றத ஒரு சிலத அக்செப்டடு. இதெல்லாம் தவம் பண்ணா வரும். அதுக்குதான் சாமி நமக்கு தவம் கொடுத்தாரு. அக்செப்டடு ஏற்றுக்கிற தன்மை. இப்போ சமீபத்துல ஒரு டைரக்டரோட மகன் கூட தவறிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான் அது. அவங்களுக்கு என்னன்றத நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஓகே அவர் அப்பா மாதிரி வரணும்னு நினைச்சாரு, வர முடியல. அது ஒரு அழுத்தம். அதுக்காக நிறைய முயற்சி பண்ணாரு. அதெல்லாமே அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுவே பெரிய மன அழுத்தம் ஆயிடுச்சு. ஓகே அவர் என்ன நினைச்சிருக்கணும்? நம்ம அப்பா மாதிரி நம்மளால வர முடியலன்னா இதுதான் கர்மா. அவருக்கு அந்த கர்மா இருந்தது. அவர் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. நமக்கு அது இல்ல. ஆனா அவர் நமக்கு எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்காரு. இறைநிலை அவர் மூலம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதை கொண்டு நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ இதை ஏத்துக்கிட்டு நமக்கு என்ன இருக்கோ அது மூலம் முன்னுக்கு வரணும்னு நினைக்காம பிடிவாதம். இது மாதிரி வரணும் ஏத்துக்காத அந்த இயற்கையோட முரண்பாடு. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டதுன்னா அதை கொண்டு அனுபவிச்சு வாழணும் இல்லாம இந்த இயற்கையோட நம்ம முரண்பட்டு பிடிவாதத்தோட கொள்ளும் போது அது உடலுக்கோ மனதுக்கோ ஒரு பொருந்தாத அது உணர்வு. அது போய் அவருக்கு எவ்வளவு பெரிய முடிவை வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு பாருங்க. சாமிஜி இதைதான் சொல்றார். பெருந்துன்பம் உனக்கோ பிறருக்கோ உன்னால் வந்தால் வருந்து அதை திருத்திதான் முயற்சி செய்கின்றது. அதாவது உனது எண்ணம் சொல் செயல் காரணமாக உனக்கோ மற்றவருக்கோ பெரிய துன்பம் ஏற்படும். அதுக்காக நீ வருத்தப்பட்டே ஆகணும். அதை திருப்பி செய்யறதுக்கான ஒரு செயலெல்லாம் நீ செய்யணும். அதான் நிறைய தவறு நாமளே செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல ஒரு நல்ல ரிசல்ட். இப்போ பிள்ளைங்க விஷயத்திலே எடுத்துக்கோங்களேன். ஒரு குழந்தை வந்து பழம் சாப்பிட்டு இருக்கும். உடனே போய் நம்ம யாராவது கை நீட்டி கேட்டா யார் கேட்டாலும் அதை கொடுத்துரும். ஆனா நாம அந்த திறமையை பாராட்ட மாட்டோம். அதுகிட்ட போய் நிம்மதி யாருன்னா கேட்டா இல்லைன்னு சொல்லு, நீ சாப்பிடு. கேட்டா உனக்கு இது நல்லது. யாருன்னா கேட்டாக்கா அப்புறம் இது எல்லாத்தையும் குடுத்துட்டு நீ சாப்பிடாத, நீ வீக் ஆயிடாத. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பிள்ளைய வளர்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? அது பெருசாயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்மளுக்கு கேட்கறதெல்லாம் அது செய்யாது. அது என்கிட்ட எதுவும் கேட்காது, என்கிட்ட இல்ல, காசு கேட்டா இல்ல, எனக்கு நீ விட்டா யாரா செய்யறதுன்னா அதெல்லாம் என்னால முடியாது, இது இல்ல அது இல்லைன்னு அதுவே சொல்லும். நம்ம விதைக்கிறது தானே அறுவடை செய்யும். அதுதானே அறுவடை ஆகும். அப்ப குற்றம் யார்கிட்ட இருக்குது? ஒரு குழந்தைகிட்ட இருக்க தெய்வத்தன்மையை யாரு கெடுத்தது? நாமே தான் கெடுத்திருக்கிறோம். அதோட தெய்வத்தன்மையை வெட்டி கூறு போட்டிருக்கிறோம் என்பதை கூட சொல்லலாம்.
அப்ப நாம செய்த ஒரு செய்த விளைவுக்கு ஏத்த வினைக்கு தான் இறைவன் இறைநிலை செயலுக்கேற்ற விளைவு நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாம ஒண்ணு திருந்துதான், நாம ஒண்ணு கற்ற ஒரு தத்துவத்தை நாம கடைபிடித்தால்தான் நம்மளா ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும். இதுதான் நம்ம உலகுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருந்து. அந்த நல்வாழ்வின் வித்தாம் இவ்வொழுக்கத்தால் அந்த வித்தை தான் பரப்பணும். அந்த ஒரு நல்ல ஒரு அதுதான் நீங்க இந்த உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய பெரிய விருந்துன்றாரு. நம்ம ஒரு ஸ்பீச் பேசுறோம்னா 4 விஷயத்த தேடுறோம். இதுக்கு இத குடுத்தா நல்லா இருக்குமா? அத குடுத்தா நல்லா இருக்குமா? அத செஞ்சா நல்லா இருக்குமான்னு. அத விட அவரு குடுக்குற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா, அவரே நமக்கு நீ அதுவாக மாறினா, அதுவே உனக்கு எல்லாம் குடுக்கும். அதுவாக மாறக்கூடிய விஷயம் தான் ஓதுவது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து ஓதணும் என்பதை செய்யும் பொழுது நாம எதையும் தேடி அலைய வேண்டாம். எல்லாம் நமக்கு தானா இருந்த இடத்துல இருந்து எங்க இருந்து வரணுமோ அந்த பிரபஞ்ச சக்தி இறைநிலையான குரு நமக்கு வழங்கி கொண்டிருப்பார் என்பதை கூறி இந்த சிறிய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. ஓதி உணர்தல் என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை